வணக்கம் நண்பர்களே. பணம் சார் உளவியல் மார்கன் ஹவுசல்ஸ் எழுதின பணம் சார் உளவியல் அப்படின்ற புத்தகத்தை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்க சில விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக இந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க. பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பணம் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. பணம் தான் வாழ்க்கை அப்படின்ற சூழ்நிலை அப்படின்ற அப்படியான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போது நம்ம பணம் சம்பாதிக்கிறது எப்படி, சம்பாதிக்கிற பணத்தை சேமிக்கிறது எப்படி, சேமிக்கிற பணத்தை எப்படி முதலீடு பண்ணுவது, கால ஓட்டத்தில் பணத்தோட மதிப்பு எப்படி ஏற்ற இறக்கத்துக்கு போல் நம்ம எப்படியெல்லாம் முதலீடு பண்ணி எப்படி சேமித்து நம்ம செல்வத்தை எப்படி பெருக்கிக்கிறது, நம்ம ஒரு செல்வந்தராக இப்படி மாறுறது அப்படின்ற பற்றி ரொம்ப சுருக்கமாக சில விஷயங்களை அந்த புத்தகத்திலேருந்து சில விஷயங்களை இதில் பகிர்ந்துக்கிறோம். வாங்க பார்ப்போம். அமெரிக்காவில் ஒரு கிராமத்தில் எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு கிராமத்தில் ரொனால்டு ரீட் அப்படின்றவர் பிறக்கிறாரு. பெருசாக இந்த வசதி வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக எந்த வாய்ப்புகளும் இல்லாத நிலைமையில் அவர் ஒரு நிறுவனத்தில் 17 ஆண்டுகள் தரை துடைக்கிற வேலையை பார்க்குறாரு. மீதி 25 ஆண்டுகள் ஒரு கார் பழுது பார்க்குற நிறுவனத்தில் வண்டி கார் துடைக்கிற வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்துட்டு இருந்த ரொனால்டு ரீட் தன்னோட 38வது வயதில் $1,20,000 மதிப்பு கொண்ட ஒரு மிகப்பெரிய வீட்டை விலைக்கு வாங்குறாரு. $1,20,000 அப்படின்றது நம்ம கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 1.5 கோடி ரூபா வரும். ஒரு சாதாரண தரை துடைக்கிற வேலையில் அல்லது ஒரு மெக்கானிக் செட்டில் கார் துடைக்கிற வேலை பார்த்தோ 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறது அப்படின்றது கனவுல கூட சாத்தியம் இல்லை. ஆனால் ரொனால்டு ரீட் எப்படி வாங்கினார்? தன்னோட வேலைக்கு போன சமயத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்ததை முதலீடு பண்ணி அதிலேருந்து வருமானத்தை வச்சு 38வது வயதில் $1,20,000 ஒரு வீடை ஒன்று வாங்குறாரு. ரொனால்டு ரீட் தன்னோட 92வது வயசில் 2014 இறந்து போயிறாரு. அந்த 2014 28,81,000க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் இறந்து போகிறாங்க. அந்த 28,81,000 பேத்தில் $8 மில்லியன் அதிகமான சொத்து வைத்திருந்தவர்கள் 4,000க்கும் குறைவு. அந்த 4,000க்கும் குறைவான நபர்களில் ரொனால்டு ரீட்டும் ஒருவர். இப்போது 92 வயசு வரைக்கும் தன்னோட ஆரம்பத்துலேருந்து 92 வயசு வரைக்கும் தன்னோட உழைப்புகளை சேமித்து முதலீடு பண்ணி $8 மில்லியன் உரிமையாளராக சொந்தக்காரராக 92 வயசில் இறந்து போகிறாரு. அந்த $8 மில்லியன் $2 மில்லியன் தன்னோட மகன்களுக்கும் எழுதி வச்சாரு. மீதி $6 மில்லியன் அந்த ஊரில் இருக்க மருத்துவமனைக்கு இலவசமாக கொடையாக கொடுத்துட்றாரு. அவர் இறந்த இந்த சமயத்தில் பெரும் செல்வந்தர்கள் கூட கொடுக்க முடியாத ஒரு செல்வத்தை ரொனால்டு ரீட் அப்படின்ற எந்த வசதியும் இல்லாத அடிப்படை வசதியில்லாத ஒரு கிராமத்தில் பிறந்த ஒருத்தர் தன்னோட 92 வயசில் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா அவருடைய நிதி சார்ந்த சேமிப்பு, திட்டமிடல், உழைப்பு அதுதான் அவரோட வெற்றிக்கும் இவ்வளோ செல்வத்தை சேர்ப்பதற்கான மூல காரணமாக பதிவு செஞ்சுருக்காங்க. ரொனால்டு ரீட்டுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அது எல்லாமே எல்லா வசதியிலும் வைக்கப்பட்ட ரிச்சர்ட் பாஸ்கோன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் MBA முடிச்சுட்டு மிகப்பெரிய வேலையில் பெரும் செல்வந்தராக பெரும் பணத்தை சம்பாதிச்சு பெரும் செல்வந்தராக தன்னோட 40வது வயசில் ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்றவர் பெரும் கொடையாளராகவும் மாறியார். 2000 வருஷத்தை தொடர்ந்து தன்னோட 18,000 சதுரடி கொண்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸை 2 நீச்சல் குளம் 7 கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக தன்னோட கெஸ்ட் ஹவுஸை வங்கி கடன் மூலமாக மிகப்பெரிய அளவில் புதுப்பிக்கிறார். அந்த வீட்டோட வருடாந்திர பராமரிப்பு செலவு மட்டும் $90,000. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வருஷத்துக்கு $90,000 பராமரிப்பு செலவுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆடம்பரத்தனமாக செல்வ செழிப்போடு இருக்க ஒருத்தர் தண்ணி மாதிரி பணத்தை செலவு பண்ணுறாரு. 2008 ஒரு பொருளாதார வீழ்ச்சி வருது. ரிச்சர்ட் பாஸ்கோன் அந்த பொருளாதார வீழ்ச்சியில் தான் முதலீடு பண்ணியிருந்த எல்லா பங்குகளுடைய விலையும் வீழ்ச்சி அடையுது. பெரும் செல்வத்தை இழக்கிறாரு. வாங்கின வங்கி கடனை கூட கட்ட முடியாமல் அந்த கெஸ்ட் ஹவுஸுமே வங்கியால் கைப்பற்றப்பட்டு கையறு நிலையில் மீதிக்கு வந்துடுறாரு. இந்த 2 கதையில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த நிலையிலும் பணத்தை கையாளுறதுல ஒரு நிதானம் வேண்டும். கால மாற்றத்துக்கு ஏற்ப கால ஓட்டத்தில் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அந்த சின்ன ஏற்ற இறக்கங்கள் நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம சேமிக்கிறதுக்கும் முதலீடு பண்ணுறதையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் நம்மளை முட்டுச்சந்தில் தான் கொண்டு நிறுத்திடும் அப்படின்றத புரிஞ்சுக்க சொல்கிறாரு. 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற பில் டகல் அப்படின்ற கடற்படை விமானி தன்னுடைய போருக்கு பின்னான ஓய்வுக்கு பிறகு ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு கணித ஆசிரியராக சேர்றாங்க. ஒரு மாணவர்களுக்கு புத்தக கல்வி மட்டுமே போதாது, அதை தாண்டிய கணினி அறிவு வேணும் அப்படின்ற அவரோட ஒரு தொலைநோக்கு பார்வையில் மாணவர்களோட பங்கேற்போட ஒரு 30க்கும் மேற்பட்ட கணினிகளை வாடகைக்கு எடுத்து கணினி பற்றிய அறிவிலையும் அதன் தகவல்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் ஒரு மாணவர் தான் பில் கேட்ஸ். தன்னோட 8வது வயதில் கம்ப்யூட்டர் பற்றி அறிமுகம் அவருக்கு கிடைக்கிது. அதன் மூலமாக தன்னுடைய படிக்கிற நேரம் போக ஓய்வு நேரங்களில் கணினியை பற்றிய தன்னுடைய தேடலையும் அறிவும் வளர்த்துக்கிட்ட பில் கேட்ஸ் அப்போதைய தன்னுடைய பள்ளிக்கூட நண்பர் பால் ஆலன் 2 பேருமே சேர்ந்து கணினி தொடர்பான தன்னுடைய அறிவையும் தேடலையும் வளர்த்துக்கிட்டு பின்னாடி ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அவங்க உருவாக்குற மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். அந்த நிறுவனத்தோட இன்றைய மதிப்பு பல $1 ட்ரில்லியன் மேலே இருக்கும். 1968 அந்த ஆண்டில் கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் பல்வேறு மாணவர்கள் படிச்சுக்கிற காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்தி அங்கே படிச்சுக்கிட்டு இருந்த பில் கேட்ஸ், பால் ஆலன் இப்படின்ற ஒரு மாணவர்கள் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் மீதான ஏற்பட்ட தேடல் அறிவு அப்படின்றவங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் உருவாக்குறதுக்கு வழிவகுத்திருக்கு. அதே கல்லூரியில் அதே பள்ளிக்கூடத்தில் இன்னும் பல மாணவர்கள் படித்தாங்க. ஆனால் அவங்க யாரும் அப்படி பெருசாக வரலை. வாய்ப்புகளையும் திறமைகளையும் மிக சரியாக பயன்படுத்தி மிகப்பெரிய உயரத்தை அடைந்த
மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தையும் அதோட நிறுவனர் பில் கேட்ஸையும் உதாரணமாக புத்தகத்தோட ஆசிரியர் சொல்கிறாரு. இது மாதிரி அமெரிக்காவில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளையும் பல்வேறு வாழ்க்கை நிகழ்வுகளையும் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் இப்படி நிறைய தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து மிக சுருக்கமான ஒரு விஷயங்களை இதுக்கப்புறம் பார்ப்போம். நேரம் தான் பணமாக மாறுகிறது, நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்தல், காலம் பொன்போன்றது அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு தங்கத்தை மட்டும் வாங்கி அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதோட மதிப்பு 2 லட்சமாக இருக்கும். கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆகிருக்கு தங்கத்தோட விலை. இப்போ அதே 1 லட்சத்தை நீங்கள் வீட்டில் எதுவுமே பண்ணாமல் போட்டு வச்சுருந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ நகை வாங்கினீங்களோ அதில் பாதி தான், அதாவது உங்களோட வீட்டில் வச்சிருந்த 1 லட்ச ரூபாயோட மதிப்பு 50,000 குறைஞ்சிருக்கும். அதில் பாதி தான் வாங்க முடியும். ஆனால் நீங்கள் தங்கமாக வாங்கி வச்சுருக்கும்போது அந்த பணம் இரட்டிப்பாக ஆகுது. கால ஓட்டத்தில் உங்களோட பணத்தை எதில் முதலீடு பண்ணி வச்சுருக்கீங்களோ அது மதிப்புக்கு தகுந்த மாதிரி பணம் தன்னைத்தானே பெருக்கிக்குது. இப்போ நீங்கள் ஒரு நல்ல நிறுவன பங்குகளில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி போல் உங்களுக்கு வருவாய் இருக்கும், பணமும் உங்களுடைய செல்வமும் பெருகி இருக்கும். அப்போது பணம் சம்பாதிக்கிறதுலையும் முதலீடு பண்ணுறதுலையும் உங்கள் செல்வத்தை பெருக்கிறதுலையும் காலம் மிக மிக முக்கியமானது. அந்த காலத்தை மிக சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமாக சொல்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது வேறு, பணக்காரராகவே வாழ்றது அப்படின்றது வேறு. ஒரு வேலைக்கு போகிறோம், அதில் ஒரு வருவாய் வருது, அதில் பணம் சம்பாதிக்கிறோம். நேரடியாக ஒரு சைடில் இறங்கி ஒரு தொழிலை பண்ணி ஒரு வேலையை பண்ணி நம்ம ஒரு வருவாய் சம்பாதிக்கிறோம். அது நமக்கான பணம் சம்பாத்தியம். பணக்காரராகவே இருக்குது அப்படின்னா நீ ஒன்றுமே பண்ணாமல் உனக்காக உன் பணம் வேலை செய்யணும். அதுதான் பணக்காரனாக இருக்கிறது. பணம் வச்சிருக்கிறதுனால நீ பணக்காரர் இல்லை, உன் பணம் உனக்காக வேலை செய்யணும். அந்த பணத்துலேருந்து பணம் தனித்தானே பெருக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை செஞ்சு வச்சிருக்கணும். அதுதான் உண்மையான பணக்காரன். பணம் வச்சிருக்க மட்டுமே பணக்காரன் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் செல்வத்தையும் பணத்தையும் நீங்கள் அது வேகமாக இழப்பதற்கான ஒரு முக்கியமான வழி அப்படின்றது அடுத்தவர்களை பார்த்து வாழ்வது. இப்போ உன்னோட தேவை என்ன, உன்னோட பயன்பாடு என்ன, நீ என்னவா இருக்க விரும்புகிற உன்னோட விருப்பம், இதுக்குள்ளே நம்மளோட வாழ்க்கையோ அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதில் இருக்கவன், பக்கத்தில் இருக்கவன், எடுத்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், அவன் பொறாம போடணும், அவன் வயிறு எறியணும், அவன் வந்து 4 பேர்ட்ட நம்ம பெருமையாக பேசணும் அப்படின்றதுக்காகவே செலவு செய்யப்படுகிற அந்த வெட்டி பந்தா வீண் விளம்பர செலவுகள், இதன் பொருட்டு நம்ம செலவு செய்கிற செல்வம் எல்லாமே நம்ம கையை விட்டு போகக்கூடிய செல்வங்கள். நம்மளோட பணத்தையும் செல்வத்தையும் பெருக்கிக் கொள்வதற்கான வழிகளை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இல்லையே ஏற்ற வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், நம்மளோட நண்பர்கள் ரொம்ப பெருமையாக பேசணும் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய லக்ஸரி கார் ஒன்று வாங்கி வைக்கிறீங்க. அந்த காரை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கூட வருடாந்திர காப்பீடு செலவு, இன்சூரன்ஸுக்குன்னு ஒரு தொகை பெரும் தொகை செலவு செய்யணும். அதை பராமரிப்பு செலவு இருக்குது. அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கான பெட்ரோல் டீசல் அதோட செலவுகள் இருக்குது. அப்போது இது ஒரு உதாரணம். இப்போ வந்து ஒரு கார் வாங்கணும்னா அதோட அந்த செலவுகள் முடிஞ்சிட போகிறதில்ல. அதன் பராமரிப்பு செலவு, அதன் நிர்வகிப்பு செலவு, போக்குவரத்து செலவுன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கி மென்மேலும் அதுக்கு நம்மளோட செல்வத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்கோம், செல்வத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது மிகப்பெரிய விலை உயர்ந்த வாகனங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு பொருளை நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் முன்னாடி அந்த பொருளுக்கு மட்டுமே விலை கொடுக்கல, அந்த பொருளோட பராமரிப்பு செலவு, அதுக்கு செலவு பண்ணக்கூடிய செலவு எல்லாமே அடுத்தவரை பார்த்து அடுத்தவருக்காக நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் எல்லாமே உங்களுடைய செல்வத்தை இழப்பதற்கான ஒரு வழியாக அமையும். உங்களுக்கு தேவை இருந்து அந்த பொருளோட பராமரிப்பு செலவு எல்லாம் பண்ணி அதெல்லாம் மீண்டு உங்களோட பொருளாதார சூழ்நிலையில் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா தேவையானதை செய்யலாம். மற்றபடி பிறருக்காக செய்யக்கூடிய செலவுகள் அது எல்லாமே உங்கள் செல்வத்தை இழப்பதற்கான வழிதான் ஒழிய அது உங்களுடைய செல்வமாகாது, உங்களுடைய மகிழ்ச்சியும் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. முதல்ல செல்வத்தை சேர்க்கறதுக்கு முதன்மையான வழி வந்து சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நிலையான முதலீடு, மாதம் ஒரு தொகை, உன்னோட வருமானத்திலேருந்து குறைந்தபட்சம் ஒரு தொகை வந்து கண்டிப்பாக நான் சேமிப்பேன் அப்படின்றத ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பழக்கமாக நமக்கு நாமே ஒரு பண்பாக வளர்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன நிலை வந்தாலும் சரி அந்த சேமிப்புக்கான பணத்தை தொடக்கூடாது. அந்த சேமிப்பை தனியாக மாதம் சேமிக்க தொடங்குங்க. அந்த சேமிப்பை எப்படி சரியான முதலீடாக மாற்றுவது, இந்த சேமிப்பு முதலீடு இது எல்லாம் சேர்ந்து நீண்ட கால நோக்கில் மிகப்பெரிய செல்வமாக நமக்கு திருப்பி தரும் அப்படின்றாங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றதுக்காக பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவரும் நோயாளியும் போல தான். நோய் வந்து வெவ்வேறு மனிதர்களுக்கும் ஒரே நோய் இருந்தாலும் அவருடைய உடல் தன்மைகள், உடல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் மருத்துவர் வந்து மருத்துவம் கொடுப்பாங்க. அது மாதிரி உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதன் முதலீட்டு முடிவுகளை நீங்கள் முழுக்க எடுக்கணும். நண்பர் பண்ணுறாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முதலீட்டு முறை இருக்கலாம். உங்களுடைய மருத்துவ செலவு என்ன, உங்களுடைய குடும்ப செலவு என்ன, உங்களுடைய குழந்தையோட கல்வி செலவு என்ன, உங்களுடைய இது மாதிரியான எதிர்பாராத செலவுகள், வாழ்க்கை தேவைகள் இப்படிலாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு நம்ம தேவைகளை முன்மைப்படுத்தி அதன் பிறகு மீதி இருக்கிற பணத்தை நாம் எப்படி எதில் முதலீடு பண்ணுறதை நாம் தான் முடிவு பண்ணணும். முதலீட்டு விஷயங்களை அடுத்தவங்களை பார்த்து செய்யவே கூடாது. அது முழுக்க உங்களோட முடிவாக தான் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கதையில் வந்து ரெனால்டு ரீட்டு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயசில் வேலையை ஆரம்பிச்சார். 92 வயசில் செத்து போனப்போ அவருக்கு அவ்வளோ வெறும் செல்வந்தராக இருந்து போகிறாரு. அப்படி அவ்வளோ பெரிய செல்வந்தர் ஆகிறதுக்கு சிறுக சேமிப்பும் அந்த சேமிப்பு முதலீடும் தான் மிகப்பெரிய பணக்காரனாக ஆனது. நம்ம தான் இப்போதைக்கு முதல் கட்டமாக ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் சமூகத்தில் நிறைய பேருக்கு அப்படியான சூழல் இருக்கலாம். அப்போது ஒரு பெரும் பணக்காரனாகிறது ஒரு நாளில் இன்றைக்கி நினச்சி நாளைக்கு ஆகிறது. அந்த சூரியவம்சம் படத்தில் மாதிரி ஒரு பாட்டில் பணக்காரனாகிறது வாழ்க்கையில் முடியவே முடியாது. அப்போது ஒரு நீண்ட கால நோக்கில் ஒரு திட்டமிடல், ஒரு 10 வருஷம் 15 வருஷம், இப்போ ஒரு 25 வயசில் வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு 15 வருஷம் கால கணக்கு வச்சு ஒரு 40 வயசில் எனக்கு இந்த
இவ்வளவு தொகை, இவ்வளவு முதலீடு, இவ்வளவு செல்வந்தரா நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இலக்கு வச்சுக்கலாம். எந்த வயசில் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஒரு நீண்ட கால நோக்கில் ஒரு திட்டமிடலை வச்சுக்கிட்டு சிறுக சிறுக சேமிப்பு, அந்த சேமிப்பு முதலீடு பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு நிலையான ஒரு பெருத்த ஒரு செல்வந்தராக ஆகிறதுக்கு வழி இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் குறுக்கு வழியில் போகிறேன்னு சொல்லிட்டு யாரோ 10 வட்டி தரேன், பணத்தை டபுளாக தரான்னு சொல்லி யாரோ ஒருத்தண்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடாமல், அல்லது ஆன்லைனில் ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய மக்கள் ஏமாறுற சமூகம்லாம் நம்ம பார்க்க முடியுது. ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்க முடியாத, அதாவது 100க்கு மேற்பட்ட சதவீதத்தினர் ட்ரேடிங் பண்ணுறதுனால தன்னோட பணத்தை இழக்கிறாங்க அப்படின்றதான் செபியோட அறிக்கையும் அல்லது தகவலாக இருக்கிறதா சொல்கிறாங்க. 90% மேற்பட்டவர்கள் ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை எப்படி நம்பி மக்கள் தங்களோட செல்வத்தை ட்ரேடிங் பண்ணின்னு சொல்லக்கூடிய அந்த ஏமாற்றுக்காரர்கள், நிறைய மக்கள் ஏமாறுறத அன்றாட செய்திகளை பார்க்குறோம். மக்கள் இதை எப்படி நம்புறாங்கன்றது தெரியல. பணம் எப்படி வேலை செய்யுது, பணத்தோட செயல்பாடு என்ன, ஒரு தொழிலை போட்டு எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்ற அடிப்படை கணக்கெடுக்க தெரிஞ்சாலே இது முழுக்க ஒரு ஏமாற்று வேலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு 10 வட்டி 15 வட்டி கொடுக்குறதோ அதெல்லாம் எந்த தொழிலையும் சாத்தியமில்லாதது. அது மாதிரி ட்ரேடிங் பண்ணி பெருத்த லாபம் தரணும் அப்படின்றதுமே முழுக்க ஏமாற்று வேலை தான். இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில் இணைய வசதி எல்லா அறிவுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் தேடலில் நீங்களே கற்றுக்கிட்டு முதலீடுகளை நீங்களே பண்ணலாம். உங்கள் கையில் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க பணம் மட்டும்தான் உங்களோடது. உங்கள் கட்டுப்பாட்டை மீறி அடுத்த வகைக்கு போயிடுச்சுன்னா அது அந்த பணம் மீட்டு எடுக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட குதிரை கொம்பு மாதிரி தான். உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க பணம் மட்டும் தான் உங்களுக்கு சொந்தது. உங்கள் வங்கி கணக்கில் இருக்கலாம், அல்லது சொத்தாவோ நகையாவோ வீடாவோ இருக்குது, உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அது உங்களோட சொத்து. ஒருத்தரை நம்பி அவன் ட்ரேடிங் பண்ணி பல மடங்காக லாபம் கொடுக்க போகிறான், அல்லது 10 வட்டி தரான் 15 வட்டி தரான்ட்டு பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அது பணத்தை பற்றி யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நிறைய அன்றாட செய்திகளை பார்க்குறோம். இப்படி முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால நோக்கில் சிறுக சேமித்து ஒரு நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும் இல்லையா. இப்படி குறுகிய காலத்தில் இப்படி ஒருத்தவங்க பணத்தை கொடுத்து இருக்கிறதையும் இழந்துட்டு நிற்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அப்படிப்பட்ட தவறுகளை பண்ணிடவே கூடாது. இப்படி நம்ம பணத்தை சேமிக்கிறத முதலீடு பண்ணும் பொழுது எந்த வகையில் முதலீடு பண்ண இல்லாமல் அவங்கவுங்க அறிதல் புரிதல் அறிவுக்குட்பட்டது. அப்படி நம்ம நீண்ட கால நோக்கில் முதலீடு பண்ணும்போது அப்பப்போ வருஷம் நம்ம இதில் முதலீடு பண்ணணும் அப்படின்றது சின்ன தவறுகள் வரலாம், சின்ன இழப்புகள் வரலாம். அது எல்லாமே ஒரு கற்றலாக ஒரு அறிதலாக எடுத்து அதை திருத்தி மேம்படுத்தி அதிலிருந்து நம்ம எப்படி அடுத்து மேம்பட்டு வர்றது, நம்ம செல்வங்களை மேம்படுத்தி கொள்வது நாம் புரிஞ்சு தெரிஞ்சு மிக தெளிவாக ஒரு நிதானத்தோடு பண்ணணும். பொருளாதாரம் அப்படின்றது ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. சின்ன மாற்றங்கள் இருக்கும். நீண்ட கால நோக்கத்தில் ஒரு நிலையான ஏற்றம் இருக்கும். ஒரு நீண்ட கால ஒரு கனவுக்கு சின்ன ஏற்ற இறக்கங்களை பார்த்து பயந்து பின்வாங்கிறாமல் ஒரு நிலையான ஒரு நீடித்த முதலீட்டையும் நீண்ட கால நோக்கில் ஒரு 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் அப்படி நீண்ட கால நோக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து நம்முடைய பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால ஓட்டத்தில் மாற்றங்கள் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வேறு, 10 வருஷத்துக்கு முன்னாடி வேறு, இப்போ இருக்க தொழில்நுட்ப வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இது எல்லாமே அபரிதமாக மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்குது. கால மாற்றத்துக்கேற்ப மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்களை நாம் அறிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நம்மளை எப்படி நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நம்மளுடைய செல்வத்தையும் இன்னும் பெருக்கிக் கொள்வதற்கான அறிவை வளர்த்துக்கிட்டு முதலீடு அறிவையும் வளர்த்துக்கிட்டு முதலீடு பண்ணி செல்வத்தை பெருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மொதல் ஃபிசியாலஜி ஆஃப் மணி. இந்த புத்தகம் மிக நிறைய தகவல்கள் வரலாற்று தகவல் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டதை போட்டு ஒரு தெளிவாக உட்காந்து நிதானமாக படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிக்கலான ஒன்று தரமாக நீண்ட நேரம் கூட எடுக்கலாம். ரொம்ப சுருக்கமாக சொல்ல வருது அப்படின்னா பணத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, பணம் எப்படி நம்ம எமோஷனோட உணர்வுகளோட தொடர்புடையதாக அத்தியாவசிய தேவைகளுக்கு முக்கியமாக பணமாக தான் இருக்குது. அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சேமிக்கிறது, அப்படி சேமிக்கிற பணத்தை எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்றது கால மாற்றத்துக்கு ஏற்ப ஏற்ற இறக்கம் சின்ன ஏற்றங்கள் இறக்கங்கள் அது இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு நீண்ட கால நோக்கில் நம்ம ஒரு தெளிவான திட்டமிடலோட ஏற்ற இறக்கங்களை பொருட்படுத்தாமல் நம்ம தொடர்ச்சியான முதலீடு பண்ணுற செல்வங்கள் எப்படி பெருக வைக்கிறது, அப்படி பெருகக்கூடிய நம்மளுடைய செல்வத்தின் மூலமாக நமக்கான வருவாயை எப்படி ஈட்டிக்கொள்வது, நீண்ட கால நோக்கில் பணத்தை எப்படி நிர்வகிக்கிறது, பணத்தை உணர்வுபூர்வமாக எப்படி கையாளுறது அப்படின்ற பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது பணம் தன்னைத்தானே உருவாக்கி தன்னைத்தானே பெருக்கிக்கொள்ள ஒரு நீண்ட கால இடைவெளி ஏற்படும். அதுக்கு ஒரு காலம் தேவைப்படும். அதுக்கான காலத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம முதலீடு தொடர்ந்து எந்த உணர்வுகளுக்கும் ஆட்படாமல் எந்த பொருளாதார ஏற்ற இரவுகளுக்கோ நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகள் அது இது எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ச்சியான நம்ம சேமிப்பும் தொடர்ச்சியான முதலீடும் நீண்ட கால நோக்கில் நீங்கள் ஒரு செல்வந்தர் ஆக முடியும். குறுகிய காலத்தில் பணக்காரர் ஆவதற்கோ அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்லி ஆசை காட்டி பணம் பறிக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் நிறைய பார்த்துக்கிட்டோம். அதுலேருந்து அதை எல்லாமே யதார்த்தங்கள் இயல்புகளை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தப்பிச்சு நம்ம பணத்தை எப்படி சரியாக முதலீடு பண்ணுறது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எப்படி அதை முதலீடு பண்ணுறது அப்படின்றதில் பொருளாதாரத்துடைய இயல்பான நிலை ஏற்ற இறக்கங்கள் கால ஓட்டங்கள் இது எல்லாத்தையும் பற்றி மிக தெளிவாக பல்வேறு கதைகளோட சொல்லியிருக்காங்க ஃபிசியாலஜி ஆஃப் மணி. வேறு ரொம்ப சுருக்கமாக சொல்லணும், பணம் சம்பாதிக்கிறது எப்படி, சம்பாதிக்கிற பணத்தை சேமிக்கிறது எப்படி, சேமிக்கிற பணத்தை சரியான முதலீடு பண்ணுறது எப்படி, அது ஒரு நீண்ட கால நோக்கில் நம்ம எப்படி திட்டமிட்டு தொடர்ச்சியாக முதலீடு பண்ணுறது, அதன் மூலமாக நம்ம செல்வத்தை எப்படி பெருக்கிக்கிறது அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஒரு நீண்ட கால நோக்கோட ஒரு மாதம் ஒரு சிறிய தொகையோ அல்லது சின்ன சேமிப்பு தொடர்ச்சியான இடைவிடாத ஒரு சின்ன சேமிப்பு மூலமாகவும் அந்த சேமிப்பு முதலீடு மூலமாகவும் முதலீடு பண்ணி நீங்களும் பெரிய பணக்காரனாக வாழ்த்துக்கள். நன்றி.